எதுக்காக கர்த்தர் சொன்னார்? உன் ஆத்மா பாதுகாக்கப்படணும். துன்மாக்க வழியில நடக்காத, பாவில வழியில நிற்காத, பரியாச கூட உட்காராத. அப்போ பாருங்க, இதெல்லாம் ஏன் கர்த்தர் சொல்றாரு அப்படின்னா, நம்ம ஆத்மா பாதுகாக்கப்படுறதுக்காக எங்க நிற்கணும், எங்க நடக்கணும், எங்க உட்காரணும் அப்படின்றது தேவன் நிர்ணயம் பண்ணிருக்கிறார். அப்போ இருந்து என்ன தெரிஞ்சு பாருங்க, லோத்து சோதாமடத்தில் இருக்கக்கூடாது. 16 அரண்மனையில் இனிமேல் யாக்கோபு குடும்பம் இருக்கக்கூடாது. அந்த பாவனைகள் வந்து நோவா குடும்பம் தவிர வேறு யாரும் அங்கே இருக்கக்கூடாது. அப்புறம் பாருங்க, எகிப்துல இனிமேல் இஸ்ரேல் ஜனங்க இருக்கக்கூடாது. அதனால் கர்த்தர் சுற்றி உள்ள ஜனங்க அடிச்சு இவங்களுக்கு நல்ல ஒரு ஆத்ம பாதுகாப்பு கொடுத்தார். கொடுத்துட்டு மறுபடியும் என்ன செய்யறார்? எங்க நிற்கணும், எங்க உட்காரணும், எங்க நிற்கணுங்கிறதையும் கர்த்தர் என்ன செய்யறாரு? கவனம் கொண்டு பார்க்கிறார். தேவனுடைய சோத்திரம் இல்லாதவங்க எவ்வளோ கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. மீட்ட ஆத்துமாக்களை எப்படி பாதுகாக்கிறதா ஒரு திட்டமே. ஆமென். வேகமாக வாசிக்கலாம். கர்த்தர் சில காரியங்களை வச்சிருக்கிறார். எப்படின்னா, நாம எங்க பிறக்கணும்,